ஓகே மோட்டு பத்லு, உங்க 2 பேரையும் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஒருவேளை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் ரிப்போர்ட்டரா சேர்த்துக்கறேன். ஓகே ஓகே சார். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நீங்க ஆப்போசிட்டா சொல்லணும். என்ன சொல்றீங்க? ஓகே சார். உட்காருங்க. ஓகே சார். உட்காரு அப்படின்னா நின்னுகிட்டே இருக்கணும், அப்படிதானே? நீங்க முதல்ல சீட்ல உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி நான் சீட்டு மேல நின்னுகிட்டே இருக்கேன். நான் இன்னும் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. முதல்ல சேர்ல உட்காருங்க. இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உங்களை சேர் மேல நிக்க சொன்னேன். ஓ விட்டா என்ன பைத்தியமாக்கிறவங்க போல இருக்கு. உங்களை பைத்தியக்காரனாக்க என்னால முடியாது. ஓ கெட் அவுட், கெட் அவுட். கம் இன், கம் இன். நான் உங்களுக்கு நிச்சய வேலையை கொடுக்கவே மாட்டேன்டா. எங்களுக்கு இந்த பத்திரிகை ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. Thank you sir, thank you very much. நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. மோட்டோ கொஞ்சம் வாய மூடுறா. இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா பேசுறா. ஆபீசர் சார் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க சார். என்னால உங்ககிட்ட கேள்வியும் கேட்க முடியல. என்கிட்ட வேற ரிப்போர்ட்டர்ஸும் இல்ல. சரி, உங்களுக்கு வேலை கொடுத்துற வேண்டிதான். நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு ஒரு மந்திரியோட ப்ரோக்ராம் இருக்கு. அத நீங்க தான் கவர் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம புக்ல கேட் டாக் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுத போறோம். இப்பெல்லாம் ஸ்ட்ரீட் டாகால பல பிரச்சனைகள் வருதான். அதனால இன்னைக்கு ராத்திரி நீ போய் அத பத்தி கவர் பண்ணிட்டு வா. இந்த சொட்ட முண்டை எனக்கு இந்த வேலை தான் கரெக்டான வேலை. வேற எதை கொடுத்தாலும் கண்டிப்பா சொதப்பிடும். ஏய், நீ இவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு எங்க போய்கிட்டு இருக்க மோட்டோ? முதல் வேலை கிடைச்சிருக்கு. நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மந்திரியோட எனக்கு ஒரு ப்ரோகிராம் எல்லாம் இருக்கு. என்னுடைய வேலை டாக்ஸ் எல்லாம் கவர் பண்றதுதான். என் வேலையை பார்த்து என்னோட பாஸ் சந்தோஷப்பட போறாரு. ஐயோ பாவம், இந்த நாய் படுக்கிறதுக்கு இடங்களாம ரோட்லயே படுத்து தூங்குது. நான் இதை வச்சுக்க. ஆஹா, எவ்வளவு பிரச்சனை. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. குடும்பத்தோட இப்படி ஒண்ணு இல்லாம இருக்காங்களே. இவங்களுக்கு நாம ஏதாவது செய்வோம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தானே சார் காலையில ஆபீஸ்ல எல்லா டாகையும் கவர் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு சார், பாக்குறதுக்கு பாவமா இருக்கு சார். எந்த நாய்களுக்கும் எந்த விதமான ட்ரெஸ் கூட இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இத கவர் பண்ண சொல்லல. நான் அந்த டாக்ஸ் பத்தின ஸ்டோரிங்களை எல்லாம் கவர் பண்ண சொன்னேன். அந்த ஸ்டோரி எங்க இருக்கு? என்கிட்ட சொல்லுங்க. நான் உடனே அதையே கவர் பண்ணிடுறேன். இன்னும் நிறைய பெட்ஷீட் என்கிட்ட பையில பாக்கி இருக்கு சார். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு. இங்க உனக்கு எந்த வேலையும் கிடையாது. புரிஞ்சதா? இந்த வேலையில இருந்து உன்னை நான் தூக்கிட்டேன். ஓ, அவ்வளவு சுலபமா என்ன வேலையில இருந்து தூக்க முடியாது சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் டாக்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் காஸ்ட்லியான பெட்ஷீட்டை வச்சு தான் கவர் பண்ணிருக்கேன். இந்த பெட்ஷீட்டை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதுக்காக ₹1 உங்ககிட்ட கை நீட்டி வாங்கினா? வாய மூடு. தயவு செஞ்சு இங்க நிக்காத. மரியாதை எங்க இருந்து கிளம்பிடு. போ. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாஸ் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு மோட்டோ. நான் தான் அவர்கிட்ட கெஞ்சி கதறி உன்னை வேலையில இருந்து தூக்காம நிறுத்தி வச்சிருக்கேன். அவர் தான் என்கிட்ட டாக் எல்லாம் கவர் பண்ண சொன்னாரு. நானும் அவர் சொன்ன மாதிரியே கவர் பண்ணேன். கடைசியில் வந்து கோவப்படுறாரு. லூசா இருந்தாலே. நீ அந்த மந்திரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் மோட்டோ. அது மட்டும் இல்லாம நீ பல ஆங்கிள் அவரை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட் ஆங்கிள், டாப் ஆங்கிள், சைடு ஆங்கிள், இப்படி எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாஸ் சந்தோஷப்படுவாரு. ஓகே, புரிஞ்சிருச்சு. என்னையா நடக்குது?
பண்றீங்க? டாப் ஆங்கிள் நின்னு உங்களை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க தான் இன்னைக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்த ரிப்போர்ட்டர் சார். இன்னைக்கு உங்க ப்ரோகிராம் எல்லாம் நாங்க 2 பேரும் தான் கவர் பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. ஆனா அங்க இருந்த சிலை எங்க போச்சு? சார் அந்த சிலை இங்க பின்னாடி தான் சார் இருக்கு. எனக்கு டாப் ஆங்கிள் இருந்து எடுக்கிறதுக்கு இடத்துல இருந்தது, அத கீழே எடுத்து வச்சிட்டேன். ஏய், 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 ஏய். வாங்க சார், மேடையில வந்து பேசுங்க. இங்க அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய பிரின்சிபல் சார், அப்புறம் சார் கொஞ்சம் இந்த பக்கம், இந்த பக்கம். ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். மதிப்பிற்குரிய பிரின்சிபல் அவர்களும், அப்புறம் என்னுடைய அருமை ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். கடைசியா ஏதோ ஒண்ணு நான் சொன்னேன், அது என்னது? ஏதோ என்னுடைய அன்புக்குரியன்னு சொன்னீங்க சார். அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க இன்னைக்கு இங்க 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 பாருங்க, ஸ்மைல். இந்த ஆர்வ கோளாறை எங்க இருந்து பிடிச்சிங்க? கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க. எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்ல. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நாள். அதாவது எதுக்கு நான் இத சொல்றேன்னா, இந்த ஸ்கூலை கட்டின மதிப்பிற்குரிய எங்க ஆளை காணோம்? யாரு? அவன் தான் அந்த போட்டோகிராஃபர். அவனை விடுங்க சார், அவன் எங்கேயோ போகட்டும், நீங்க பேசுங்க சார். சரி, அதாவது இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்த மிகப்பெரிய தொழில் அதிபரோட சிலையை தான் இன்னைக்கு நாம திறந்திருக்கோம். இத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஸ்மைல் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாம என்ன பல ஆங்கிள் இருந்து பளிச்சுன்னு போட்டோ எடுத்ததுக்கும் நன்றி, ஸ்மைல்னு சொன்னதுக்கும் நன்றி. சார் என்ன சார் உளறிக்கிட்டு இருக்கீங்க? அட எங்கப்பா அவன் என்ன பேச விடுறான்? பேச ஆரம்பிச்சதும் முன்னாடி வந்து இங்க பாருங்க ஸ்மைல் ப்ளீஸ்னு பளிச்சுன்னு போட்டோ எடுக்கிறான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க சார், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எலெக்ஷன் வரப்போகுது இல்ல. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்த பெரிய மனுஷன். ஏய் மோட்டோ, மேல என்ன பண்ற? சீக்கிரமா கீழே வாடா. பல ஆங்கிள் நான் அவரை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பத்துலு. மந்திரி சார், இன்னைக்கு நாய்களுக்காக ஒரு காப்பகம் திறக்க நீங்க வந்திருக்கீங்க. அது எதுக்காக திறக்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா சார்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வர இந்த ஸ்ட்ரீட் டாகோட தொல்லைகள் அதிகமாயிடுச்சு. அதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, இருக்கிறதுக்கும் இடம் இல்ல. அதனாலதான் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் என்ன சார் திடீர்னு படுத்துட்டீங்க? இந்தாங்க கைய பிடிக்க கெந்துறீங்க சார். சார் நீங்க அந்த டாக்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுற மாதிரி ஒரே ஒரு போஸ்ட் கொடுங்க சார், ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மக்கள் நடுவுல சிம்பத்தி கிரியேட் பண்றக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் சார். போங்க போங்க, எல்லா ஓட்டையும் நீங்க ஈஸியா கலெக்ட் பண்ணலாம். அப்படிதான் நல்லா சாப்பாடு போடுங்க, நான் அதை அப்படியே போட்டோவா எடுத்துக்கிறேன் சார். இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, என்ன பாக்குறீங்க? மந்திரி சார், ஸ்மைல் ஸ்மைல். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா என்னால எப்படி போட்டோ எடுக்க முடியும்? ஒரு இடத்துல நின்று சிரிங்களேன். ஸ்மைல். எப்படி என்னால சிரிக்க முடியும்? முதல்ல என்ன வெளியே விடு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. ஓ காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க. ஓ காப்பாத்துங்க. ஏய் மோட்டோ,